உயிரிழந்தது ஒரு ஆக்சிடென்டா இல்ல ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையா? 2026 ஜூன் 18 மகாராஷ்டிராவில் உள்ள பிரபலமான லோஹட் ஃபோர்ட்க்கு ட்ரெக்கிங் செய்யறதுக்காக நூற்றுக்கணக்கான டூரிஸ்ட் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. கேதன் அகர்வாலும் அவருடைய வருங்கால மனைவியான ஷியா கோயலோட அந்த லோஹட் ஃபோர்ட்க்கு போயிருக்காரு. 26 வயதான கேதன் அகர்வால் ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த இடத்துல உயிரிழந்து கிடந்தாரு. முதல்ல எல்லாருமே நம்பினது கேதன் அகர்வால் கால் தவறி கீழே விழுந்துட்டாருன்றதுதான். ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி இது வருங்கால மனைவியான இந்த ஷியா கோயல் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைன்னு சொல்றாங்க. ஆனா ஷியா கோயல் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது போலீஸ் சைட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கு. இந்த ஒரு கேஸ்ல போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரபல எழுத்தாளரான சேத்தன் பகட் அவருடைய கருத்துக்களையுமே இந்த கேஸ்ல சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனலிஸ்ட். ஷியா கோயல் மட்டும் இல்லாம அவங்களுடைய நண்பரான சேத்தன் சௌத்ரி இவங்க கூட ஷியா கோயல் ஒரு காதல்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த கேஸ்ல உண்மையா என்ன நடந்துச்சு, எந்த மாதிரியான எவிடன்ஸ்லாம் இப்போ இருக்கு, இவங்க வச்சிருக்க இந்த ஒரு எவிடன்ஸ்லாம் நீதிமன்றத்துல இதை எவிடன்ஸா எடுத்துப்பாங்களா? இந்த வழக்குல பல ஆதாரங்களை போலீஸ் எடுத்திருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கேஸ்ல கேதன் அண்ட் ஷியா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஒரு ஹாப்பியான கப்பலாக தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதும் அவங்க இந்த வெட்டிங்க்கு சம்மதத்தோட தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. ரெண்டு ஃபேமிலியும் சம்மதிச்சு கடந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெட்டிங் பண்றதுக்கான அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. 17 கோடி கிட்ட இவங்க மேரேஜ் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. கேதனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஷியா பல டைம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள எங்களுடைய மருமகளாக தான் நாங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது கேதன் அண்ட் ஷியா இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அது எல்லாமே இல்லைன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஜூன் 18ஆம் தேதி என்ன நடந்துச்சு? ஜூன் 18 காலையில ஷியா கேதனை லோஹட் ஃபோர்ட்க்கு அழைச்சிட்டு போறாங்க. இவங்க அந்த லோஹட் ஃபோர்ட்க்கு வந்தது சிசிடிவிலயுமே பதிவாகி இருக்கு. ஷியா அண்ட் கேதன் இவங்க ரெண்டு பேரும் லோஹட் ஃபோர்ட்க்கு ஜூன் 18ஆம் தேதி வராங்க. அவங்க பண்றது எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. அது சிசிடிவிலயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஆனது நடக்குது. காலை 10:45 மணி அளவுல ஷியா கேதனுடைய அம்மாக்கு கால் பண்ணி கேதன் பள்ளத்துல தவறி விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே இத ஒரு விபத்தா தான் பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கேதனுடைய ஃபேமிலில ஒரு சந்தேகமானது ஏற்படுது. கேதன் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரெக்கர். அவர் இந்த மலையில போறது எல்லாமே அவருக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கேதன் எப்படி தவறி விழுந்திருப்பாருன்ற ஒரு டவுட் ஆனது கேதனுடைய ஃபேமிலிக்கு வருது. அண்ட் இந்த ஒரு சந்தேகம் தான் இந்த ஒரு கேஸையே மாற்றி அமைச்சிச்சு. இந்த ஒரு கேஸ்ல போலீஸ் உள்ள வராங்க அண்ட் போலீஸ் உடைய ஆங்கிள் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. கேதனுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. இதுல முக்கியமா அவங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், டிஜிட்டலான எவிடன்ஸ், இதுதான் இங்க முக்கிய எவிடன்ஸாக மாறுச்சு. அண்ட் இதனாலதான் இந்த கேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. போலீஸுடைய குற்றச்சாட்டின் படி இந்த ஷியாவுக்கு ஆல்ரெடி இந்த சேத்தன் சௌத்ரி கூட ஒரு காதல் உறவானது இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கேதனை ஷியாவுக்கு திருமணம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இவங்க தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி கேதனை தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆங்கிள் இருந்து சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே இன்னும் நிரூபிக்கப்படல, ஒரு குற்றச்சாட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல முக்கிய ஒரு திருப்பு முனையா மாறுது. 33 டிகிரி செல்சியஸ் வயல்ல ஒரு ஹுட்டி அணிந்த ஒரு நபர் வராரு. அப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு வயல்ல ஹுட்டி அணிந்துட்டு ஒரு நபர் வராருன்னு சொல்லிட்டு இது போலீஸ்க்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புச்சு. சிசிடிவில கேதன் அண்ட் ஷியா முன்னாடி நடந்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஃபீட் தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர், இந்த ஹுட்டி அணிந்த ஒருத்தர் அவங்கள ஃபாலோ பண்றாரு.
அண்ட் இவர் யாருன்னு பார்க்கும்பொழுதுதான் போலீஸ் சைட்ல இருந்து அந்த சிசிடிவில இருக்கக்கூடிய ஹுட்டி அணிந்த நபர் சேத்தன் சௌத்ரின்னு சொல்றாங்க. ஆனா சேத்தனுடைய லாயர் என்ன சொல்றாங்கன்னா அது சேத்தனே கிடையாது, இது நீங்க எப்படி சேத்தன் தான்னு சொல்றீங்க, அதுக்கான என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து கேக்குறாங்க. கெய்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் நடந்த அந்த ஒரு நடையை வச்சு அடையாளம் காண்றது. சோ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய நடையானது இருக்கும் சொல்லிட்டு தடயவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அண்ட் இங்கதான் இந்த சேத்தன் சௌத்ரிய போலீஸ் லோஹட் ஃபோர்ட்க்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த சிசிடிவில இருந்த அதே ஹுட்டிய அணிய வச்சு அவரை நடக்கவும் வைக்கிறாங்க. சேத்தன் சௌத்ரி நடக்கிறதும் அந்த சிசிடிவில நடந்து வந்த நபருடைய நடையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேரும் பண்றாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி சேத்தன் சௌத்ரி தான் சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்கு, இன்னும் நிரூபிக்கப்படல. இந்த ஒரு அனாலிசிஸ மட்டும் வச்சு அவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஷியாவுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு கேஸ்ல ஒரு டைரக்ட் ஒரு எவிடன்ஸ் ஆனது இல்ல, ஷியா தான் தள்ளி விட்டாங்கன்றதுக்கான எவிடன்ஸும் இங்க இல்லைன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருடைய ஊகங்களுடைய அடிப்படையில தான் இந்த வழக்கை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷியாவுடைய லாயர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சேத்தனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா சிசிடிவில வந்தது இந்த சேத்தன் சௌத்ரி இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சேத்தன் சௌத்ரி தான் அந்த இடத்துக்கு வந்தாரு, அதுக்கான போதுமான எவிடன்ஸ போலீஸ் சமர்ப்பிக்கலன்னு சொல்றாரு. ஆனா கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் ஆனது ரொம்பவே முக்கியம். இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் ஆனது இன்னும் நீதிமன்றத்துல இருந்து வழங்கல. ஆனா சோசியல் மீடியாஸ்ல அதுக்கான தீர்ப்பை பலரும் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க தான் கொலையாளின்னு சொல்லிட்டும் அழைச்சிட்டும் இருக்காங்க. அவர் குற்றம் பண்ணவர்னு நிரூபிச்சா மட்டும்தான் அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு இந்திய சட்டப்படி சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு கேஸ்ல பிரபல எழுத்தாளரான சேத்தன் பகத் அவருடைய கருத்துக்களையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வழக்குல ஷியா தான் குற்றவாளின்னா அதுக்கான தண்டனையை நீதிமன்றம் வழங்கும், அவங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுவாங்க. இந்த ஒரு கேஸ்ல ஷியா, கேத்தன், சேத்தன் இவங்கெல்லாம் தாண்டி இந்த ஒரு பிரச்சனையானது சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சேத்தன் பகத் சொல்றாரு. அதாவது அவருடைய கருத்துப்படி பல ஹை கிளாஸ் குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கௌரவம், சாதி, அதுக்கப்புறம் அவங்களுடைய சமூகத்திற்குள்ளான ஒரு திருமணம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க. சோ இந்த ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் சொல்றத மீறவும் முடியாம பல பேர் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. பல குடும்பங்கள்ல பல இளைஞர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சார்ந்துதான் இருக்காங்க. பினான்சியலாவும் சரி, அவங்க எடுக்கப்பட வேண்டிய டிசிஷனும் சரின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவங்களுடைய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதனால பல பேர் ஃபேமிலிஸ எதிர்த்து நோ சொல்றதும் கிடையாது. இதனால பல பிரச்சனைகளும் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஷியா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா ஷியா தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஷியா பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அடல்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பேரண்ட்ஸ் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்றாங்க. சேத்தன் பகத் சைட்ல இருந்து என்ன சொல்றாருன்னா இந்த கொலையானது நியாயமானது கிடையாது. ஆனா இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஃபேமிலி பிரஷர், ஒரு லாவிஷான ஒரு வெட்டிங் தான் பண்ணணும், குடும்பத்தினுடைய கௌரவம், இளைஞர்களுக்கான கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இன்னுமே இருக்கு. அதுவுமே இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல ஷியாவுக்கு 19-20 வயதானதுதான் இருக்கு. அவங்களுக்கு இந்த ஒரு திருமணமானது ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. ஆனா ஷியா இந்த மேரேஜ அக்செப்டும் பண்ணிருக்காங்க. சோசியல் மீடியாஸ்ல அவங்க ஹாப்பியாவும் இருந்திருக்காங்க. இந்த கேஸ்ல போலீஸ் ஆங்கிள் இருந்து சொல்றது இது ஒரு திட்டமிட்ட ஒரு கொலைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு தரப்பு சைட்ல இருந்து சொல்றது இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதுல யாரு குற்றவாளி, உண்மையா என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போறது சோசியல் மீடியாஸ் இல்ல, நீதிமன்றங்கள் மட்டும்தான். சிசிடிவி ஆதாரங்கள், கெய்ட் அனாலிசிஸ், டிஜிட்டலான எவிடன்ஸ் 2004 டைம் கிட்ட காலம் பேசியிருக்காங்க. ஷியா அண்ட் சேத்தன் இருக்க மாதிரியான பல வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஆய்வு செஞ்ச பிறகுதான் இதோட உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இந்த கேஸ்ல இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், சந்தேகங்கள் இது எல்லாமே நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டாதான் இவங்க குற்றவாளின்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த ஒரு கேஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒருத்தரை கொலை செய்யறது தீர்வானது கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணி நோன்னு சொல்ல கத்துக்கணும். எவ்வளவோ நம்ம மாடர்ன் ஜெனரேஷன்ல வந்துட்டோம், ஆனா இன்னுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. வெளியே சைட்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஹாப்பியா இருக்கு, ஆனா இன்சைட்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. யாரா இருந்தாலுமே இந்த ஒரு இடத்துல நம்ம ஒருத்தவங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். யாரையுமே பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி போறதுமே இந்த இடத்துல ஆபத்தாக இருக்கு. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்ல இருந்து
இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீதிமன்றத்துல தீர்ப்பை வழங்குவாங்க. கேதன் அகர்வாலுக்கான ஒரு ஜஸ்டிஸ் ஆனது கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான உண்மையான சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.